திருப்பூர் முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டரால் மிகப்பெரிய பரபரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஒரு அடையாளத்தை பெற்று ஒரு வெற்றியை பெற்று அந்த வெற்றி பெற்றதுக்கு பின்பாக அதிமுகவில் இருந்து வெளியேறி மற்ற கட்சி இணையக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. அதாவது அதிமுகவிலே ஒரு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு மாபெரும் ஓட்டு வித்தியாசத்திலே வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற பின்பு தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மாற்று கட்சியிலே ஒரு 4 நபர்கள் இருந்திருந்தாங்க. அதாவது 4 நபர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்கட்சியாக கடந்த 5 ஆண்டுகளிலே பட்டபாடு எங்களுக்குத்தான் தெரியும், மீண்டும் 5 ஆண்டுகள் இப்படியே இருக்கக்கூடாது என சொல்லித்தான் அவர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்திலே இணைய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இசக்கி சுப்பையா அப்படிங்கிற நபர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியாக இருந்தது, எதிர்கட்சியாக நாங்கள் இருந்தோம், எத்தனையோ கோரிக்கைகளை கொடுத்தும் எங்களுடைய தொகுதிக்கு அந்த திமுக எதையுமே செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதே போல் நிலைமை என்பது இப்பொழுதும் இருக்கிறது. அது மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறோம் என இசக்கி சுப்பையா கூட சொல்லியிருந்தார். அந்த 5 ஆண்டுகள் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த வேளையிலுமே நீங்கள் மக்களுக்கு திமுக எதுவும் செய்து கொடுக்கல, நீங்கள் எதையும் செய்யவில்லை என்ற நோக்கம் இருக்கக்கூடிய அந்த வேளையிலும் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துத்தானே அதிமுகவிற்காக உங்களுக்கு வாக்குகளை கொடுத்தார்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கையை சிதைத்து விட்டுத்தானே நீங்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறீர்கள் என இணையதளங்களிலே செய்திகள் கூட உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை மையப்படுத்தித்தான் நேற்று தினம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முழுவதுமே ஒரு போஸ்டர் என்பது அதிமுக அடித்து விட்டுருக்காங்க. அந்த போஸ்டரால் தான் தற்போது இணையதளங்களிலே ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சத்யபாமாவை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலே அதிமுக ஒட்டியுள்ள கண்டன போஸ்டர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக தொண்டர்களின் வியர்வை சிந்திய உழைப்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிவிட்டு தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் குதிரை பேரத்திற்கு விலை போன துரோகி சத்யபாமா என்று அந்த போஸ்டரில் மிக காரசாரமாக எழுதப்பட்டிருக்கிறது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகளில் அந்த பகுதியில் தற்போது அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டரிடையே கடும் அரசியல் பூச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக தொண்டர்களுடைய வியர்வை சிந்திய உழைப்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய குதிரை பேரத்திற்கு விலை போன துரோகி சத்யபாமாவை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவன் அதிமுக தாராபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினர்கள் என சொல்லி போஸ்டர் என்பது தாராபுரம் தொகுதி முழுவதுமே ஒட்டப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இவர்கள் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள், அடுத்த 5 ஆண்டுகளும் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள், 3வது கட்சியாக இருக்கிறார்கள் என்றால் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 3வது கட்சியாக இருந்துமே மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் நீங்கள் மற்ற ஆளும் கட்சியை அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திகழக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். இதே போல அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி என்பது வருகிறது. அப்பொழுது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் மாற்று கட்சியில இணைந்து விடுவீர்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.